எனக்கு அருமையானவர்களே, இன்றைய உலகத்துல அறிவுள்ளவர்கள் ஏராளம், திறமை உள்ளவர்கள் ஏராளம், பேச தெரிந்தவர்களும் ஏராளம், அன்றாட வாழ்க்கையில் நடிக்க தெரிந்தவர்களும் ஏராளம். ஆனால் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களில் உண்மை உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர்? பரிசுத்த வேதாகமும் இப்படியாக கேட்கின்றது, நம்பத்தக்க மனுஷன் யாருக்கு கிடைப்பான் என்று. மனிதர்களும் தேவனும் தேடுவது வெறும் திறமையான மனிதர்களை அல்ல, நம்பிக்கைக்கு பாத்திரமான உண்மையுள்ள மனிதர்களையே. இப்படி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் உண்மையாக வாழ்கின்ற சிலர் கேட்கின்றார்கள், நான் யாரையும் ஏமாற்றவில்லை, ஆனால் என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, ஆனால் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். நான் உண்மையாக உழைத்தேன், ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை வேறொருவர் எடுத்துக்கொண்டார். நான் மனதார உதவி செய்தேன், ஆனால் என்னுடைய உதவியை மறந்து விட்டார்கள். நான் உண்மையாக நேசித்தேன், ஆனால் என்னுடைய அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். நான் தேவனுக்கு உண்மையாக இருந்தேன், ஆனால் ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம்? உண்மையாக வாழ்ந்ததற்கு எனக்கு கிடைத்த பலன் இதுதானா? அன்பானவர்களே, இன்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லும் செய்தி இதுதான். உங்கள் உண்மை ஒருபோதும் வீண் போகாது. மனிதர்கள் உங்கள் உண்மையை மதிக்காமல் இருக்கலாம், உங்கள் உத்தமத்தை மறந்திருக்கலாம், நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்திருக்கலாம். ஆனால் மனிதர்கள் மறந்ததால் தேவனும் மறந்துவிட்டார் என்று நினைக்காதீர்கள். உண்மையின் அறுவடை உடனடியாக வராமல் இருக்கலாம், ஆனால் அது நிச்சயம் வராமல் போகாது. வேதாகமும் சொல்லுகின்றது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. வேதாகமும் உண்மை உள்ளவனுக்கு பிரச்சனையே வராது என்று சொல்லவில்லை, ஆனால் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வாக்கு கொடுக்கின்றது. இன்னும் நம்மில் சிலர் சொல்லுகின்றனர், மனிதர்கள் எப்பொழுதும் பொய்யானவர்கள், நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் உரைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே என்னை சுற்றி இருக்கும் எவரையும் நான் நம்ப தயாராகவில்லை. உண்மையற்ற மனிதர்களிடம் நான் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை உண்டாக்கின பரிசுத்த தேவனிடத்தில் மாத்திரம் நான் உண்மையாக இருந்தால் போதுமானது என்றும் நினைக்கின்றார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் இப்படியாக சொல்லுகின்றது, தன் சகோதரனை பகைக்கின்றவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அவன் பொய்யன். மேலும் இயேசு சொல்லுகிறார், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. ஆகவே மனிதர்களிடம் உண்மை இல்லாமல் தேவனிடம் உண்மையாக இருக்கின்றேன் என்று சொல்ல முடியாது. உண்மை என்பது பொய் சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு பாத்திரமாக வாழ்வதே. உங்கள் ஆம் ஆம் என்றும் உங்கள் இல்லை இல்லை என்றும் இருக்க கடவுது. உண்மையுள்ள மனிதன் செய்ய முடிந்ததை மட்டும் வாக்கு கொடுப்பான், கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முயற்சிப்பான். முடியாத போது நேர்மையாக முடியாது என்று சொல்லுவான். பிறரை ஏமாற்றுவதற்காக பொய்யான காரணங்களை உருவாக்க மாட்டான். மனிதர்கள் பார்க்கும் போது நல்லவராக இருப்பது நற்பெயர், யாரும் பார்க்காத போதும் நல்லவராக இருப்பதே உண்மை. எல்லாம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கின்றது. மனிதனுடைய கேமரா இல்லாத இடத்திலும் தேவனுடைய கண்கள் இருக்கின்றன. அலுவலக அதிகாரி இல்லாத நேரத்திலும் தேவன் அங்கே இருக்கின்றார். நம்மை நேசிப்பவர்கள் நம் அருகில் இல்லாத நேரத்திலும் தேவன் பார்க்கின்றார். இரவு நேரத்தில் கைபேசியின் துறைக்கு முன்னால் நான் தனியாக இல்லை, தேவன் பார்க்கின்றார். யாரும் பார்க்காத ரகசிய நேரங்களிலும் தேவனுடைய கண்கள் நம்மேல் இருக்கின்றன. ரகசியத்தில் உண்மையாக இருப்பவனையே தேவன் வெளிப்படையாக உயர்த்துவார். பணம், நேரம், பொறுப்பு, பதவி, உறவு, ஊழியம் எது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் அதை நம்பிக்கையோடு காப்பதே உண்மை. உண்மை என்பது பாராட்டப்படாவிட்டாலும் மாறாதிருத்தல், புறக்கணிக்கப்பட்டாலும் கடமையை செய்தல், லாபம் இல்லாவிட்டாலும் நேர்மையாக இருத்தல், நஷ்டம் வந்தாலும் நீதியை விட்டு விலகாதிருத்தல், யாரும் நன்றி சொல்லாவிட்டாலும் நன்மையை தொடருதல். உண்மை என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, தொடர்ந்து வாழப்படும் பரிசுத்த தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் குணம். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பாருங்கள். போத்திபாருடைய வீட்டில் உண்மையாக இருந்தான். பாவத்திற்கு வாய்ப்பு வந்த போதும் உண்மையை விட்டுவிடவில்லை. அவனுடைய உண்மைக்கு உடனடியாக கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? சிறை. ஆம், உண்மையாக இருந்தவனுக்கு சிறை, பாவம் செய்ய மறுத்தவனுக்கு பொய் குற்றச்சாட்டு. அப்போது யோசேப்பு நினைத்திருக்கலாம், தேவனே, நான் உண்மையாக இருந்ததற்கு கிடைத்த பலன் இதுதானா என்று. ஆனால் யோசேப்புக்கு தெரியவில்லை, அந்த சிறை அவனுடைய முடிவு அல்ல என்பது. அவன் உண்மையாக இருந்த ஒவ்வொரு நாளையும் தேவன் பார்த்து கொண்டிருந்தார். மனிதர்கள் அவனை மறந்தார்கள், ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. ஒரு நாள் வந்தது,
சிறையின் கதவு திறந்தது, சிறைவாசியின் உடை மாறியது. சிறையில் இருந்த யோசேப்பை தேவன் அரண்மனையில் நிறுத்தினார். அன்பானவர்களே, உங்கள் உண்மையை விட்டுவிடாதிருங்கள். உங்களை பிறர் ஏமாற்றினார்கள் என்பதற்காக நீங்களும் ஏமாற்றுகிறவர்களாக மாறாதீர்கள். உங்களுக்கு பிறர் துரோகம் செய்தார்கள் என்பதற்காக நீங்களும் துரோகிகளாக மாறாதீர்கள். உங்கள் உண்மைக்கு மனிதர்கள் வெகுமதி கொடுக்காவிட்டாலும் தேவன் வெகுமதி கொடுப்பார். மனிதர்கள் மறந்தாலும் தேவன் மறப்பதில்லை. காலம் தாமதித்தாலும் தேவனுடைய வாக்குறுதி தவறுவதில்லை. உங்கள் உண்மை ஒருபோதும் வீண் போகாது. உங்கள் உண்மையை பார்க்கின்ற தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மை இறுதியில் உங்களை உயர்த்தும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் என்ன நடந்தாலும் நான் உண்மையை விட்டுவிட மாட்டேன் என்று தீர்மானியுங்கள். உங்கள் உண்மையை மனிதர்கள் கவனிக்காமல் போகலாம், ஆனால் தேவன் கவனிக்காமல் போக மாட்டார். உங்களை காண்கின்ற தேவன் சரியான நேரத்தில் உங்களை உயர்த்தி பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருந்தால் இந்த காணொலியை உங்கள் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், உங்களுடைய நலன் விரும்பிகளுக்கும் பகிருங்கள்.